அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தல நடபடிகள் 7ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை உள்ள வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. அப்போஸ்தல 7ஆம் அதிகாரம் 2 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். சகோதரரே, பிதாக்களே, ஸ்தேவான் இஸ்ரவேலருக்கு தன்னை அறிமுகப்படுத்துகிறார். சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் போதுங்க. ஆபிரகாமுடைய அழைப்பில் நாம் கற்றுக்கொண்டு முதலாவது காரியம் என்ன சொன்னால், அழைப்பு. ஏன்னா நீங்கள் நானும் அழைக்கப்பட்டவர்கள். இந்த அழைப்பில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய 3 வார்த்தைகள் ஆபிரகாம் வாழ்க்கையிலிருந்து. ஒன்று, ஆபிரகாமுடைய அழைப்பில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய 3 வார்த்தைகள். ஒன்று, விசிபிள். அதாவது ஆண்டவர் அழைக்கும் போது என்ன செய்யாரு, அவனுக்கு தரிசனமாகித்தான் அவனை அழைத்தார். அப்படின்னா விசிபிள் என்றால் என்ன? பார்க்குற மாதிரி. அழைப்பு என்றால் அதில் எப்படி இருக்கணும்? முதல்ல பார்ப்பது. தரிசனமாகிறார். கர்த்தர் தரிசனமாகித்தான் ஆபிரகாமை அழைத்தார். அழைப்பில் முக்கியமாக கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன? ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? நீங்கள் நானும் ஒரு புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். இந்த புனித பயணத்தில் போகிறவனுக்கு முதலாவது பயணம் என்ன? அழைப்பு தான். இந்த அழைப்பில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன? இஸ் இட் விசிபிள்? நீங்கள் நானே அழைக்கப்பட்டோம் சொல்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அழைப்பு இருக்குது. இந்த அழைப்பு நேரடியாக நம்ம கண்கள் கண்டு தான் அந்த அழைப்பை பெற்றோமா? அதாவது தரிசனம் பெற்று தான் அழைக்கப்பட்டோமா? இரண்டாவது, அவன் காதுகள் கேட்டது. ஆபிரகாமுடைய கர்த்தர் பார்த்தது மாத்திரமல்ல, என்ன சார், அவர் கேட்டார். கர்த்தர் சொன்னதை அவர் கேட்டார். அப்படின்னா இட் இஸ் ஆடிபிள். கேட்க வேண்டும். ஒன்று பார்ப்பது, இரண்டாவது கேட்பது, மூன்றாவது இன்னொருவரை அனுப்பி கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிற. அவரே என்ன பண்ணார்? போய் அவனை நேரடியாக அழைத்தார். இப்போ அழைப்புக்கு என்ன? டைரக்ட் என்றால் நேரடியானது. ஆபிரகாமுடைய அழைப்பில் இன்றைய சபை கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம், கர்த்தர் உங்களை என்னை அழைத்திருக்கிறார். இந்த அழைப்பில் முதல் என்ன இருக்கணும்? நாம் பார்த்தோமா? நாம் கேட்டோமா? கர்த்தர் நம்மோடு பேசினாரா? நமக்கு தரிசனமானாரா? இன்னும் கண்டிப்பாக ஒன்று விசிபிள், ஆடிபிள், மூன்றாவது டைரக்ட், நேரடியாக இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு தரிசனம் வந்தால்தான் ஆபிரகாம் இந்த 15 பயணத்தையும் தாக்கு பிடிச்சார். அவர் இப்படி ஒரு நேரடியான ஒரு அழைப்பு ஆபிரகாமுக்கு இல்லாவிட்டால் என்ன ஆகும் தெரியுங்களா? அடுத்த பிரச்சனை எங்கே போயிடுவாங்க? எகிப்துக்கு போவார். போகிற இடத்துல வம்பில் மாட்டுவார். என்ன ஆகிடுவோம்? இன்றைக்கு அநேகர் அழைப்பு பெற்றவர்கள். அந்த அழைப்பினுடைய நிச்சயம் இருக்கணும்னா அந்த 3 கண்டிப்பாக இருக்கணும். அழைப்பு என்பது என்ன? நம்ம தரிசித்திருக்கணும், நாம் பார்த்துருக்கணும், நாம் கேட்டிருக்கணும், கர்த்தர் நம்மோடு நேரடியாக நம்ம அழைச்சிருக்கணும். இப்படி இருந்தால் எந்த காலத்தில் நீங்கள் நானும் இடர மாட்டோம். இல்லாவிட்டால் என்ன ஆகும்? யாரோ ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் பேசுகிற, தேவ மனுஷனை கொண்டு பேசுகிறார், கர்த்தர் ஒன்று ஊழியத்துக்கு அழைக்கிறார், வா ஒன்று போயிடுவாங்க. பின்னாடி போனால் இவருக்கு அந்த நிச்சயம் இல்லைல்ல. யாரோ ஒருவர் சொன்னாங்க, தேவ மனுஷன் சொன்னார், இவங்க அதை பின்பற்றி போயிட்டாங்க. போன போது என்ன ஆகும்? நாளைக்கு ஊழியத்தில் இடர்கள் வரும். நம்முடைய அழைப்பில் வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்போது என்ன ஆகும்? சோர்ந்து போயிடுவோம். நேரடியாக கர்த்தர் நம்மோடு நம்ம பார்த்துருந்தோம்னு வச்சிங்களேன், நாம் கேட்டிருந்தோம், இல்லை கர்த்தர் நமக்கு நேரடியாக தரிசனமாகி அவர் நம்மோடு பேசி இருந்தால் என்ன செய்வோம்? பிரச்சனை வந்தால் அவர் ஜிபா பிடிச்சி உழுக்குவோம். நீங்கள் தானே கூப்பிட்டீங்க, நீங்கள் தானே பேசுனீங்க அப்படி சொல்லுவோம்ல. இப்போ யாரை போய் ஒழுக்க முடியும்? அழைப்பில் மிக முக்கியமானது, ஆபிரகாமின் அழைப்பில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம். ஆபிரகாம் என்ன நிலையில் இருந்தார்? யோசுவா 24ஆம் அதிகாரம், யோசுவா 24ஆம் அதிகாரம் 2, 3 வசனங்களை பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் யாருடைய சாட்சி? அது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் யாருடைய சாட்சி? ஸ்தேவானுடைய சாட்சி.
ஸ்தேவானுடைய சாட்சியை தொடங்கும் போதே ஆபிரகாமில் தான் தொடங்குகிறார். சகோதரரே, பிதாக்களே, கேளுங்கள். நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் காரானில் குடியிருப்பு முன்னாடி மெசொப்பொத்தேமியாவில் குடியிருந்தான். மகிமை தேவன் அவனுக்கு தரிசனமாகி, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ வா என்றார். அப்படின்னா அழைப்பு என்பதை அந்த ஸ்தேவானுடைய சாட்சியில் முதலாவது எதை சுட்டி காட்டுகிறார்னு சொல்ல போனால் இஸ்ரவேலின் வரலாறு. இஸ்ரவேலின் வரலாறை சுட்டி காட்டுவதற்கு அவர் முதல்ல எதை சுட்டி காட்டுறது தெரியுங்களா? அவருடைய அழைப்பை, ஆபிரகாமுடைய அழைப்பை பற்றித்தான் அவர் முதல்ல பேசுகிறார். அப்படின்னா இஸ்ரவேலின் வரலாறு எங்கே தொடங்குது தெரியுங்களா? அழைப்பில் தான் தொடங்குது. யோசுவா 24ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. யோசுவா. அப்பொழுது நல்லா கவனிச்சிங்களா? இப்போ யார் ஆரம்பிக்கிறாங்க? யார் ஆரம்பிக்கிறார்? ஜாஷுவா ஆரம்பிக்கிறார். புதிய ஏற்பாட்டில் யார் ஆரம்பிக்கிறாங்க? ஸ்தேவான் ஆரம்பிக்கிறார். இங்கே யார் ஆரம்பிக்கிறாங்க? ஜாஷுவா ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கணும்னு சொல்லார் பாருங்க. என்னவென்றால் மறுபடியும் பார்த்தீங்களா, இஸ்ரவேல் வரலாறு எங்கே ஸ்டார்ட் ஆகுது? ஆபிரகாமுடைய அழைப்பில் தான். ஸ்தேவானுடைய சாட்சியிலும் இதில் தான் ஆரம்பிக்குது. ஆபிரகாமின் அழைப்பு. புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான் சொல்லும் போதும் இஸ்ரவேலுடைய வரலாறு எங்கே தான் ஆரம்பிக்குது? ஆபிரகாமின் அழைப்பில் தான். நம்ம எல்லாருக்குமே தெரியும், நீங்களும் நானும் ஆபிரகாமுடைய பிள்ளைகள். ஏனென்றால் விசுவாசிகளின் தந்தை அவர். இப்போ அவரை பின்பற்றி வரும்போது நமக்கும் இதில் தான் நம்ம வரலாறு எங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது? அழைப்பில் தான். ஆனால் தான் ஆபிரகாமுடைய அழைப்பு மிக மிக முக்கியமானது. ஆபிரகாமின் அழைப்பின் 3 தன்மைகள். ஒன் இஸ் விசிபிள், ஆடிபிள், மூன்றாவது டைரக்ட், நேரடியாக. ஆபிரகாமின் அழைப்பில் தான் இஸ்ரவேலின் வரலாறே ஆரம்பிக்கிறது. அப்படி நீங்களும் நானும் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக நம்முடைய புனித பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோமே. இந்த புனித பயணம் எங்கே ஆரம்பிக்க தெரியுங்களா? நமது அழைப்பில் தான் ஆரம்பிக்கிறது. இந்த 3 நிச்சயமும் உங்களுக்கு எனக்கு இருக்கணும். ஒன்று, நான் பார்த்தேன், நான் கேட்டேன், கர்த்தர் என்னை அழைத்தார். இந்த உறுதி இருந்தால் மாத்திரம்தான் பரலோகம் போய் சேர முடியும். இல்லை என்ன ஆகுதோ, ஒரு அக்கா சொன்னாங்க, ஒரு அண்ணன் சொன்னாங்க, ஒரு அங்கிள் சொன்னாங்க. எவ்வளோ நாள் அண்ணன் அக்கா வருவாங்க கூட? அழைப்பு. இப்போ நமக்கு சுவிசேஷத்தை ஒருத்தர் தான் அறிவிச்சிருப்பாங்க. நமக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நாம நேரடியாக கர்த்தர் நமக்கு வந்து நீ ரட்சிக்கப்படணும்னு சொன்னதில்லை. யாரோ ஒரு தேவ மனிதன் மூலமாக, ஒரு கர்த்தருடைய பிள்ளை மூலமாக சொல்கிறாங்க. ஆனால் அந்த அழைப்பு என்ன செய்யப்படணும்னா உறுதிப்படுத்தப்பட வேண்டும். என்ன? இட் மஸ்ட் பி டைரக்ட், இட் மஸ்ட் பி ஆடிபிள், இட் மஸ்ட் பி விசிபிள். அப்போது தான் நிலைத்து நிற்க முடியும். சரி, யோசுவா 24:2-3 வாசித்தோம் இல்லையா? ஆபிரகாம் அழைக்கப்பட்ட போது சாதாரணமாக ஒருவனை கர்த்தர் அழைக்கிறார் என்றால் நம்ம என்ன வார்த்தை பயன்படுத்துவோம்? எதன் அடிப்படையில் கர்த்தர் நம்மை அழைக்கிறார்? ஆண்டவர் ஒரு மனிதனை அழைக்கிறார். ஒரு ஊழியக்காரனாக இருக்கட்டும், இல்லை ஒரு விசுவாசியாகட்டும், கர்த்தரை அறியாத காலத்தில் ஒருவனை அழைக்கிறார். அப்புறம் அழைத்தவனை ஊழியக்காரனாக மாற்றி அழைக்கிறார். சரியா? இது நம்ம எதன் அடிப்படையில் இவர் அழைக்கிறார்னு நம்ம சொல்லுவோம் வழக்கமாக? ஐயா, நமக்கு விசுவாசம் நம்ம அவரை அறியாது. இப்போ ஆபிரகாம் வாஸ்தவமே நதிகளுக்கு அப்புறத்தில் அவங்க வேறு தெய்வங்களை வணங்கிட்டு இருந்தாங்க. கிருபை. நம்ம சொல்கிற வார்த்தை என்ன? கிருபை தானே நம்ம அழைக்கிறது, அப்படி தானே சொல்லுவோம். ஆனால் இது ஒரு பட்டிமன்றத்துக்குரிய கருத்து. ஏனென்றால் எல்லாமே நம்ம என்ன சொல்லுவோம்? இப்போ ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? தேராகு, அவன் நாகோர் தேராகல் என்ன பண்ணுறாங்க? வேறு தெய்வத்தை வணங்கிட்டு இருக்காங்க. இப்போ மகிமையின் தேவன் எங்கே போகிறாரு? மெசொப்பொத்தேமியாவுக்கு போகிறார். போய் இவனுக்கு என்ன பண்ணுறாரு? தரிசனமாகிறார், பேசுகிறார், நேரடியாக நீ வான்னு கூப்பிடுறார் இல்லையா? இது எதன் அடிப்படையில் கர்த்தர் கூப்பிட்டுருப்பார் அவரை? கிருபை என்று சொல்லுவோம் இல்லையா? அப்படி தானே? ஆனால் கொஞ்சம் ஆழ்ந்து கவனிச்சிங்கன்னா கிருபை என்ற வார்த்தை நமக்கு தெரியும், தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் கொடுக்கின்ற கொடை, ஈவு. ஆனால் நமக்கு அந்த எதனால் கர்த்தர் நம்ம அழைச்சாருன்னு நமக்கு தெரியாததுனால என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? கிருபை என்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறோங்கிறது என்னுடைய கருத்து. சரியா? அதுக்கு அந்த ஆபிரகாம் ஒரு நல்ல உதாரணம். ஆபிரகாம் என்ன செய்துட்டு இருக்கிறாரு? வேற தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறார். ஆபிரகாம் வணங்குவது யார்? வேற ஒரு பொம்மை, ஒரு விக்கிரகத்தை வணங்கி கொண்டிருக்கிறான். இப்போ இவனை தேடி கர்த்தர் ஏன் போகணும்? வேற ஆளே இல்லையா? ஒரு ஆபிரகாம் அப்படின்னா யோசித்து பாருங்க. உலகம் முழுவதும் யார் தான்? விக்கிரகம் வணங்குறவங்க தானே. விக்கிரகத்தை வணங்கி கொண்டவங்க இத்தனை கோடிக்கணக்கான மக்கள் இருக்கும்போது ஒரு ஆபிரகாம நேரடி அப்படின்னா கிருபை என்பது கூட தெரிந்து கொள்வதா?
கிருபை என்றால் என்ன? தகுதி இல்லாதவன் கொடுப்பது தானே. கோடிக்கணக்கான தகுதி இல்லாதவன் இருக்கும்போது யாரோ ஒருத்தருக்கு மாத்திரம் ஏன் கொடுக்கணும் ஐயா? அதுதான் சங்கீதம் 4:3 வாசிங்க. சங்கீதம் 4:3. சங்கீதம் அப்படின்னா என்ன வேறுன்னு சொல்லுது? கர்த்தர் ஒருவனை தெரிந்து கொள்ள கிருபை என்று சொல்லுகிறோம், அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் அந்த கிருபையை கொடுப்பதற்கு கூட கர்த்தர் ஒன்று வச்சிருக்கிறாரு. உன்னை எல்லாருக்கும் கொடுக்கலையே. கோடிக்கணக்கான மக்கள் அன்றைக்கி உலகத்தில் இருந்திருப்பாங்க. அத்தனை பேரை விட்டுட்டு ஆபிரகாம் ஒருவனை மாத்திரம். இன்னும் சொல்ல போனால் அவங்க அப்பா தேராக கூட தெரிஞ்சுக்கல, அவன் சகோதரன் நாகோரை கூட தெரிஞ்சுக்கல. யார் தெரிந்து கொள்கிறார்? ஆபிரகாமை தானே பர்டிகுலராக தெரிஞ்சுக்கிறாருன்னு சொன்னால் வேத வசனப்படி பார்த்தா அவனுக்கு என்ன இருக்குது? பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8. மறுபடியும் பார்த்தீங்கன்னா பைபிளில் இஸ்ரவேலின் வரலாற்று சொல்கிற ஆசாமிங்களில் ஒருவர் யார்? ஜாஷுவா. அடுத்தது யாருங்களா? நெகேமியா. அதுக்கு அடுத்தது யாருன்னா ஸ்தேவான். அதுக்கு அடுத்தது பரிசுத்த பவுல். இந்த 4 பேர் தான் பைபிளில் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் வரலாறை கலெக்ட் பண்ணி சொல்கிறவங்க 4 பேர் தான். அதில் இந்த நெகேமியா 9ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை வாசிங்க. ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தேயரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் நீர். அவன் இருதயத்தை முன்பாக உண்மையுள்ளதாக கண்டு ஏன் அவனை கண்டு அவன் கர்த்தர் செலக்ட் பண்ணுறாரு? அவன் இருதயத்தில் என்ன இருக்குது? உண்மை. மேலோட்டமாக பார்த்தா அது என்னதான்? கிருபை. தகுதி இல்லாதவன் நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அழைப்பதற்கும் அவருக்கு ஒரு தகுதி இருக்குது. நமக்கு அது தெரியாததுனால, காரணம் இல்லாததுனால கர்த்தர் அழைக்கலான்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அவனுக்குள்ளே என்ன இருக்கிறது? கர்த்தர் உண்மையை எங்கே இருக்குது? அவன் இருதயத்தில் உண்மை இருக்குது. ஆகவே தான் எத்தனையோ மக்கள் இருக்கும்போது ஒரு தனி மனிதனை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார் என்றால் நம்முடைய அழைப்பை பற்றி நமக்கு நிச்சயமாக தெரியணும். ஏதோ ஒன்று நம்மிடத்தில் உள்ளது கர்த்தரை கவர்ந்திருக்கிறது. சம்திங் டீப். யோசித்து பாருங்கள், நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? எனக்கு 4 அண்ணன் ஒரு அக்கா. அவங்களெலாம் விட்டு என்ன தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு? நாம் என்ன சொல்லுவோம்? கிருபை என்ற வார்த்தை. கிருபை என்றால் எல்லாருக்கும் பொதுவானது தானே. அப்போ ஏன் எங்கள் அக்காவை தெரிஞ்சுக்கல, எங்கள் 4 அண்ணனை ஏன் தெரிஞ்சுக்கல? இல்லையா? அப்போ தேவன் அந்த கிருபை தான், கிருபையின் அடிப்படை தான் அழைக்கிறார். அந்த கிருபையை கொடுப்பதற்கு கூட என்ன பண்ணுறாரு தெரியுங்களா? ஒரு தகுதி இல்லாதவனுக்கும் சொல்கிறோம். ஆனாலும் நமக்கு அது தெரியலை. எதனால என்ன அழைச்சார் நமக்கு தெரியலை. அதை மிதிக்கப்பட எதுவாக கிடந்து என்ன அழைச்சிங்களேன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனால் அந்த மிதிக்கப்படுற களிமண்ணாக இருந்தால் கூட அதுலேயும் ஏதோ ஒரு வித்தியாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். அதை தேடி தான் என்ன பண்ணுறாரு? தெரிந்து கொள்கிறார். இவன் இவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்களேன். நெகேமியா ஆபிரகாமை தெரிந்து கொண்டு அவனை ஆபிரகாம் என்று பெயரிட்டார். சொல்லுகிற எதனால் அவர் தெரிந்து கொண்டாரா? அவருடைய உள்ள இருதயத்தினுடைய உண்மையை கர்த்தர் கண்டு. அதை 8ஆம் வசனம் வாசிங்க தம்பி. நெகேமியா 9:8. உண்மையுள்ளதாக கண்டு கர்த்தர் நிறைவேற்ற காரணம் என்ன? அவங்களுடைய எண்ணத்தை கர்த்தர் பார்க்கிறார். அவன் இருதயத்தில் உள்ள உண்மை. ஆகையினால அழைப்பு என்பது நாம் பொதுவான கிருபையினால் அழைக்கப்பட்டோம் என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் கிருபையை கர்த்தர் கொடுப்பதற்கு அவர்கிட்ட என்ன வச்சிருக்கிறாரு? அவர் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு அவருக்கு. நமக்கு தெரியாது. ஒரு வேளை என்ன நம்மகிட்ட பார்த்தாரு, நம்ம தெரிந்து கொண்டார். யோசிச்சு பாருங்களேன், இந்த மண்ணூர்பேட்டில் எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஒரு சிலர் தானே பார்த்தீங்கன்னா எத்தனை பேர் இந்த பகுதியில் ஊழியம் செய்கிறவங்க இருக்கிறாங்க. எல்லாரையும் கர்த்தர் கூப்பிடலையே. அப்படின்னா தேவன் ஒருவரை அழைப்பதற்கும் கூட என்ன இருக்குதுன்னு சொன்னால் ஒரு தகுதியை கர்த்தர் வைத்திருக்கிறார். நமக்கு அது தெரியலை. அதனால தெரியாத நம்ம என்ன பண்ணுறோம்? பிளாங்காக கிருபை என்ற வார்த்தையை ஒரு ஃபில் இன் தி பிளாங்க் மாதிரி அந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்கு தெரிந்து கொள்வதற்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆபிரகாமை தெரிந்து கொண்டதற்கு காரணம் என்ன? இன்னும் வார்த்தை கேட்குறேன். இஸ்ரவேலை ஏன் தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேல் கோத்திரத்தை கர்த்தர் ஏன் வாசிங்களேன். உபாகமம் 32ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. உபாகமம் 32:8. உன்னதமானவர் ஜாதிகளுக்கு சுதந்திரங்களை பங்கிட்டு ஆதாமின் புத்திரரை வெவ்வேறாக பிரித்த காலத்தில் இஸ்ரவேல் புத்திரருடைய தொகைக்கு தக்கதாய் சர்வ ஜனங்களின் எல்லைகளை திட்டம் பண்ணினார். கொஞ்சம் கவனிச்சு பார்த்தீங்கன்னா முழு உலகத்தையும் கர்த்தர் பிரிக்கிறார். யாருக்கு? ஆதாமின் புத்திரரை வெவ்வேறு இடங்களில் வைப்பதற்கு கர்த்தர் பிரிக்கும்போது ஒரு எண்ணிக்கை வரணும்ல. ஒரு 10,000 ஹியூமன் குரூப்ஸ், 10,000 மனித குழுக்கள் என்றால் ஏன் ஆண்டவர் இந்த 10,000ன்னு ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படி கேட்டால் இஸ்ரவேலும் 10,000 இருக்கிறான், அதனால் 10,000 குரூப்ஸை ஃபார்ம் பண்ணிட்டேன்.
அப்படின்னா ஆதாமின் சந்ததி வம்சத்தை வெவ்வேறு நம்ம மக்கள் கூட்டமாக கர்த்தர் பிரிக்கும் போது எந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் பிரிக்கிறாரா? இஸ்ரவேலுடைய புத்திரருடைய எண்ணிக்கையின் அடிப்படையில் கர்த்தர். அப்படின்னா இஸ்ரவேலுக்கு என்னையா பெரிய மேன்மை? இப்போ இஸ்ரவேலை கர்த்தர் தெரிந்து கொண்டார் இல்லையா? எதுக்காக கர்த்தர் இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார்? இஸ்ரவேலை கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்து கொண்டதுக்கு கவனித்தோம். மேலோட்டமாக பார்த்தா என்ன இல்லை, மகிமை தேவனுக்கு தரிசனமாய் வான்னு கூப்பிட்டார். ஏன் கூப்பிட்டார் அவனை? இத்தனை லட்சம் மக்கள் இருக்கும்போது இவனை மாத்திரம் ஏன் செலக்ட் பண்ணணும்? எத்தனையோ மக்கள் இனங்கள் இருக்கும்போது யூதனை மாத்திரம், இஸ்ரவேலை மாத்திரம் ஏன் கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டும்? கமான், காரணம் தெரியும் தானே? என்ன அடிக்கடி கேட்குற கேள்வி இது. ஏன் இஸ்ரவேலை மாத்திரம் கர்த்தர் தெரிந்து கொள்ளணும்? ஏன் ஒரு பெலிஸ்தீனை தெரிந்து கொள்ளக்கூடாதா? ஒரு அம்மோனியன், மோவாபியன், எகிப்தியன் எத்தனை பேர் சுற்றி இருக்கு, அத்தனை பேருடைய ஏன் இஸ்ரவேலை தெரிந்து கொள்ள வேண்டும்? உபாகமம் 7ஆம் அதிகாரம், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வரை உள்ள வசனங்களை வாசிங்க. உபாகமம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்த ஜனம், பூச்சக்கரத்தில் உள்ள எல்லா ஜனங்களிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை தமக்கு சொந்தமாக இருக்கும்படி தெரிந்து கொண்டார். இது ஓர வஞ்சனம் தானே? எத்தனையோ மக்கள் கூட்டம் இருக்கும்போது இவனை மாத்திரம் என்னையா எடுத்து வச்சுக்கிட்டீங்க? அப்படி கேட்கணும்ல. அது காரணம் சொல்கிறார் பாருங்களேன். அதில் ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருக்கிறீர்கள். அப்போ கர்த்தர் செலக்ட் பண்ணுறதுக்கு காரணம் இருக்குதா இல்லையா? ஏன் நீ ஒன்று மெஜாரிட்டி குரூப் இல்லை, உலகத்தில் பெரிய இனம் இதுதான், அதனால் எனக்கு வேணும்னு நான் செலக்ட் பண்ணலை. ஏன் செலக்ட் பண்ணேன்? எல்லா ஜனங்களும் என்னவா இருந்த ஸோ டைனி, ரொம்ப குட்டி, அதனால ஒன்று தெரிந்து கொண்டேன். தொடர்ந்து வாசிங்க தம்பி. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் உங்கள் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை காக்க வேண்டும் என்பதனாலும் கர்த்தர் பலத்த கையினால் உங்களை புறப்பட பண்ணி. கர்த்தர் தெரிந்து கொண்டதுக்கு காரணத்தை கவனிச்சிங்களா? ஒன்று, அவன் கொஞ்சமாக இருந்தான். ரெண்டாவது, கர்த்தர் அவன் மேலே அன்பு வச்சிட்டாரு. மூன்றாவது, அவன் முற்பிதாக்களுக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்துருக்கிறார். ஆகவே தான் கர்த்தர் என்ன பண்ணார்? இவனை தெரிந்து கொள்கிறார். யாருடைய தெரிந்து கொள்ளுதலாக இருந்தாலும் ஒருவேளை நமக்கு அதை கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கலாம். எதுக்காக என்ன செலக்ட் பண்ணீங்க ஆண்டவரே? அதுதான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம், we are someone special. Praise the Lord. We are someone special. சாதாரணமான ஆள் இல்லை. ஏன்னா we are selected by God. யோசித்து பாருங்களேன். ஒரு மனைவியும் கணவனும் துணி வாங்க போகிறாங்கன்னு வச்சிங்களேன். ஒரு சென்னை சில்க் ஹவுஸோ இல்லை போத்தீஸோ போகிறாங்கன்னு வச்சிங்களேன். போன உடனே இந்த அம்மா செலக்ட் பண்ணல, இவர் கூட வாட்ச்மேன் மாதிரி நின்றுட்டுருப்பார் கூட. சரியா? பில் கொடுக்குறது மாதிரி தான் இவர் மீதெல்லாம் வாட்ச்மேன் தான். அந்த அம்மா பேக்கெல்லாம் மொத்தம் வாங்கி வச்சு நின்றுட்டுருப்பார் இல்லையா? இந்த அம்மா பார்த்துட்டே இருக்கோம், எல்லா சாரியாக அப்படி இப்படி தூக்கி போட்டே இருக்கும். இவருக்கு ஏதோ ஒன்று பிடிக்கும், ஒன்று அனுப்பிப்பேன், இது ஒரு கலர் இதே ஒரு எடுத்தீங்களா அப்படி போடுறாங்கல்ல. போட்ட உடனே அந்த அம்மா வச்சு அவங்க ரசனே இருக்குது, செலெக்ஷனே தெரியுதில்ல. அந்த அம்மாவுக்கு தெரியாது இவங்களே அவர் தான் செலக்ட் பண்ணாருன்னு. இந்த அம்மாவை செலக்ட் பண்ணது அவர் தானே இல்லையா? வேணாம்னு சொன்னால் திருமணம் பண்ணியிருக்க மாட்டார்ல. அப்படின்னா இந்த அம்மா சொல்கிறது உனக்கு ரசனையே இல்லைன்னா அவர் செய்த முதல் தவறான செலெக்ஷன் அந்த அம்மா தான். அப்படி தானே எடுத்துக்கணும். கர்த்தர் இது தனக்கு வேண்டும் என்று தெரிந்து கொள்வார்னு சொன்னால் அவர் எப்போ தப்பாக செலக்ட் பண்ணுவாரா? நிச்சயமாக பண்ண மாட்டார். அப்படின்னா ஏதோ ஒன்று கர்த்தருக்கு ஒரு வித்தியாசமானது, யாரிடத்திலும் இல்லாத ஒன்று அவங்களுக்கு இருக்குது. அதைத்தான் கர்த்தர் பார்க்கிறார். என்னன்னா நாம் அதை கண்டுபிடித்து விட்டோம்னு வச்சிங்களேன், நிச்சயமாக கர்த்தர் என்ன நோக்கத்தை நம்ம அழைத்தாரோ அதை நிறைவேற்றிடுவோம். நமக்கு தெரியல எதுக்காக கர்த்தர் நம்ம சொல்ல தெரியல. ஏன் சொன்னால் கிருபை 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 தான், அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் கிருபையை கர்த்தர் கொடுப்பதற்கும் என்ன இருக்குது? ஒரு அடிப்படையான ஒன்று கர்த்தர் ஒரு ரிக்வயர்மெண்ட் வச்சுருக்கார், ஒரு தேவையை வைத்திருக்கிறார். அதுதான் அவங்களுக்கு வலியுறுத்தி சொல்ல விரும்புகிறேன். யோசித்து பாருங்கள், ஈசாய்க்கு 7 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதில் இவனை மாத்திரம் ஏன் செலக்ட் பண்ணணும்? அவங்க அப்பா அம்மாவே இவன் தேராத கேஸுன்னு ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. சாமுவேல் வந்து உட்கார்ந்துருக்கும்போது வரிசையாக ஒவ்வொருத்தர் வரான், இல்லை இல்லைன்னு அனுப்பும்போது கடைசியில் கேட்குறான், இவ்வளோ தானா? அவன் சொல்கிறான், ஒரு பையன் இருக்கிறான், அது உதவாக்குற, அது என்ன பண்ணிட்டோம், இவனாவது ராஜாவை ஆகிறதாவது. அப்பா அம்மாவே முடிவு பண்ணிட்டாங்க, எதுக்கு லாய்க்கில்லை, அரசனாவதற்கு தகுதி இல்லை என்று தகப்பந்தாயே முடிவு பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஆடு மேய்க்க அனுப்பிட்டாங்க. இவன் சொல்லுங்க, அவன் வர வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அப்படின்னா தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல் காரணம் இருக்குமா இருக்காதா? 6 பேர் எலியாப் வந்து நிற்கிறான், வாட்ட சாட்டமாக இருக்கிறான், ஃபயராக இருக்கிறான், ராஜாவுடைய எல்லா ராஜரீக குணாதிசயங்களும் அவன்கிட்ட இருக்குது. சாமுவேல் பாட்டில் திறந்துட்டார், இவன் தானாக்குன்னு பாட்டில் ஓப்பன் பண்ணேன், இரு 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 நீ முகத்தை பார்க்குறேன், நான் அவனுடைய இருதயத்தை பார்க்குறேன், பாட்டில் மூடு. என்ன விசேஷம் தெரியுங்களா? தாவீது வரும்போது சாமுவேல் உட்கார்ந்துட்டு இருக்கிறான்.
எலியாவை பார்த்தோன்னே சாமுவேல் தானாக எழுது பாட்டில் இவன் தானாக்கும்னா, இருப்பா நீ மூடிட்டு வையே அப்புறம் நான் சொல்கிறேன். இவன் உட்காந்துட்டான். ஒவ்வொருத்தனா போகிறானுங்க, ஒருத்தனும் இல்லை. இப்போ சொல்கிறான், ஒரு 10 இருக்கிறான், அவனை நாங்களே உதவாக்கிறேன்னு அனுப்பிட்டோம். அவன் அங்கேருந்து வருகிறான், மந்தையிலேருந்து வரான். ஆட்டு மந்தையிலேருந்து வந்தால் எப்படி வந்திருப்பான்? ஆடு மேய்க்கிறவன் மந்தையில் இருக்கிறவன் செலெக்ஷனுக்கு போனதுனால கொஞ்சம் குளிச்சு பவுடர்லாம் போட்டு சட்டெல்லாம் போட்டு கொஞ்சம் ஸ்ப்ரேலாம் அடித்து வந்திருப்பான். சாமுவேல் வாங்கி விழுற மாதிரியா பண்ணியிருப்பான். இதெல்லாம் ஒரு சான்ஸே இல்லை. என்ன பண்ணுறான், அவனை ஆட்டு மந்தையிலேருந்து அவனை எடுத்துகிட்டு வராங்க இல்லையா, வந்து முன்னாடி நிறுத்தும் போது வேறும் சொல்லுது, அவன் சிவந்த மேனி, அழகிய கண்கள், நல்ல ரூபத்தோடு நிற்கிறான். பட் இவன் ஸ்மால் பாய், ஒரு சின்ன பையன். சாமுவேல் உட்கார்ந்துருக்கிறாரு. கர்த்தர் என்ன சொல்லா தெரியுங்களா, நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னா, தகப்பந்தாயும் அசட்டை பண்ணுறாங்க, அபிஷேகம் பண்ணுற ஊழியக்காரனும் அசட்டை பண்ணுறான். ஆனால் கர்த்தருடைய பார்வை பேர். கர்த்தர் எப்படி அவன்கிட்ட என்ன வித்தியாசத்தை கண்டார்? சங்கீதம் 78 70 72 வரை வாசிங்க. சங்கீதம் 78 70 முதல் 72 வரை. தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டுத்தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். எங்கேருந்து எடுக்கிறான்னு போட்டு பார்த்தீங்களா? ஆட்டுத்தொழுவத்திலேருந்து எடுக்கிறார் என்றால் அந்த அழுக்கு, அந்த ஆடுகளோடு தான் அவன் தங்கியிருக்கணும். அங்கிருந்து வரவனை அப்படியே அவனை ராவாக செலக்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு தெரியும் தானே கரவலாடுன்னு அர்த்தம்? கரவலாடு ஆமாம், குட்டி போட்ட ஆடுன்னு அர்த்தம். குட்டி போட்ட ஆடு. இந்த கரவலாடு மேய்க்கிறதுக்கு திறமையே வேண்டாம். கரவலாடு மேய்க்கிறதுக்கு என்ன வேண்டாம்? திறமை வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன். இந்த சண்டே சர்வீஸ்க்கு காலையில் வீட்டிலேருந்து புறப்பட்டு வராங்க இல்லையா, புறப்பட்டு வந்து முன்னாடி என்ன வரும்? குடும்பத்தில் முன்னாடி போகிற ஆள் யாராக இருக்கும்? பைபிளில் போட்டிருக்குது, மந்தைக்கு முன்னடக்கும் கடாக்களை போல இருங்கள். மந்தையில் முதல்ல எது நடக்குமா? கடா தான். அதாவது அப்பா தான் நடப்பார் முன்னாடி. சரியா? அப்பா வாட்சை பார்த்துட்டு 8:25 ஆச்சு, 8:30 சர்வீஸ், வா 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 வா, அது பாட்டு கடை ஆடு போகும். இந்த குட்டி ஆடு இருக்குது தெரியுங்களா, எந்த கடையை பார்த்தாலும் அங்கேயே நின்றோம். பார்த்துருக்கீங்களா? இது வாங்கி கொடு, அது வாங்கி கொடு, சில தங்கங்கள் அங்கேயே உட்காந்துரும். ஒன்று அவன் பார்த்துட்டான்னு வச்சிங்களா, அது வாங்கி கொடுக்க வரைக்கும் எழுதுக்கு அங்கேயே உட்காந்துருவான். இந்த அம்மா இருக்குது பார்த்தீங்களா, கடா ஆடோடு நடக்கவும் முடியாது, குட்டியோடு நிற்கவும் முடியாது, ரெண்டுக்கு நடுவில் அப்படியே லிங்கரிங். என்ன பண்ணும், இங்கேயா அங்கேயான்னு ஓடிட்டுருக்கு தெரியுங்களா. என்ன பண்ணும், மேய்ப்பன் என்ன செய்வா தெரியுங்களா? ஏசாயா 40ஆம் அதிகாரம், ஏசாயா 40ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். என்ன பண்ணுவாராம்? ஆட்டுக்குட்டி என்ன பண்ணுவார்? இதான பின்னாடி இழுக்குதால என்ன பண்ணுவார்? மேய்ப்பன் என்ன போய் முதல்ல ஆட்டுக்குட்டியை தூக்கிடுவார். தூக்கிட்டு தன் போய் என்ன பண்ணுவார்னா, இவர் ஆட்டுக்குட்டி தூக்கி முன்னாடி போயிட்டாருன்னா ஆட்டுக்கு கரவலாடுக்கு பிரச்சனையே இல்லை. என்ன பண்ணும், அது ஆட்டுக்கு பின்னாடி வந்துகிட்டே இருக்கும். இதைத்தான் தாவீது செய்துட்டு இருக்கிறான். அதாவது கரவலாடு மேய்க்கிறதுக்கு என்ன வேண்டாம்? திறமையே வேண்டாம். குட்டியை கையில் தூக்கிட்டா போதும், ஆடு பின்னாடி தானாக வரும். அதாவது திறமையற்றவன் அவன். ஒன்று என்ன, தகுதியற்றவன். யார்? குடும்பத்தார் தள்ளுறாங்க, ஊழியக்காரன் அவனை ஒதுக்கி தள்ளுகிறான். ஆனால் கர்த்தர் அவனை தான் செலக்ட் பண்ணுறாரு. கேட்போம், ஆண்டவரே அவங்க அப்பா அம்மாவே வேணாம் தானே ஆடு மேய்க்க அனுப்புனாங்க, அவனை போய் ஏன் செலக்ட் பண்ணுறீங்க? தீர்க்கதரிசி அவன் வந்தானே, எலியாவை பார்த்தோன்னே எழுந்து பாட்டில் திறந்தானே, தாவீது வரும்போது அசட்டையாக உட்காந்துருக்கிறானே, அப்படின்னா சாமுவேலுக்கு என்ன தெரியும்? இத்தனை பேரை கர்த்தர் தள்ளிட்டாரு, இவனை ஏன் செலக்ட் பண்ண போகிறாரு? எல்லாராலும் புறக்கணிக்கப்படுறவனை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? செலக்ட் பண்ணுறாரு. கரவலாடுகளுக்கு பின்னாடி ஒன்று ஆட்டு தொழுவத்திலிருந்து தூக்கினா, ரெண்டாவது கரவலாடுகளுக்கு பின்னாடி தெரிஞ்சவன் என்ன பண்ணான்னு கர்த்தர் தன் ஜனத்து மேல் அவனை தலைவனாக்கினார். வாசிங்க இப்போ சங்கீதம் 78, சங்கீதம் 78, 71, 72 வாசிங்க. கரவலாடுகளின் பின்னாக திரிந்த அவனை இவ்வளவு அவன் தேவன்கிட்ட கேட்கணும், இத்தனை தகுதி இல்லாத ஒருத்தனை ஏன் இங்கே செலக்ட் பண்ணீங்க? ஒன்று தெரியுங்களா, தாவீது எவ்வளவு கரவலாடு மேய்ச்சான் தெரியுங்களா? தாவீது நிறைய கரவலாடுக்கு சொன்னேன், திறமை வேண்டாம். அப்போ கூட இந்த கரவலாடு கூட ஒன்று நிறைய கொடுக்கலை. அவன் யுத்த காலத்துக்கு வரும்போது அவங்க அண்ணன் கேட்பான், அந்த கொஞ்ச ஆடுகளை யார் வசத்தில் விட்டு வந்தாய்? அந்த கரவலாடு கூட நிறைய கொடுக்கல, கொஞ்சம் தான். அதாவது குட் ஃபார் நத்திங். இந்த ஒப்புக்கு சப்பானின்னு அந்த இவனை போய் இவர் இவ்வளவு பாடுபட்டு செலக்ட் பண்ணி கொண்டு வந்தார். ஏன்?
கடைசி வசனத்தை வாசிங்க, 72ஆம் வசனம். கவனிச்சிங்களா? கர்த்தர் எதை பார்த்தார்? அவனுக்கு இதயத்துக்குள்ள என்ன இருக்குது? உண்மை. ஆட்டு தொழுவத்தில் கிடக்கிறான், தகுதியற்றவன், கரவலாடு, அதுவும் கொஞ்சம் ஆடை மேய்ச்சிட்டு இருக்கிறான். இவனை போய் கர்த்தர் செலக்ட் பண்ணுறான். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவன், ஆனால் யார் செலக்ட் பண்ணுறாவனை? கர்த்தர். காரணம் என்ன தெரியுங்களா? அவனுடைய இதயத்தில் என்ன இருக்குது? உண்மை இருக்குது. அடுத்தது, அவன் கையில் என்ன இருக்குது? திறமை. அப்படின்னா தேவன் அழைப்பதற்கு காரணம் இல்லையா? காரணம் இருக்குங்க. கிருபை என்று 19 ரூபா சொல்லிட்டு போயிடக்கூடாது. தேவன் இப்போ ஆபிரகாம் அழைக்கிறார் என்றால் ஏன் அவருக்கு நேரடியாக போகணும்? ஒரு தூதன் அனுப்பி அழைக்கக்கூடாதா? இல்லை கர்த்தர் ஒரு சொப்பனத்தை கொடுத்து அழைக்கக்கூடாதா? மகிமையின் தேவன் மெசொப்பொத்தாமியாவுக்கு போய் என்ன பண்ணுறாரு? அவனுக்கு தரிசனமாகி நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ வா என்று அவன் பார்க்குற மாதிரி கேட்குற மாதிரி அவரே நேரடியாக அழைக்கிறாரே. அப்போ அழைப்பில் மிக முக்கியம். இந்த 3 வார்த்தைகளும் மிக மிக முக்கியமானது. இந்த 3 வார்த்தை யாருடைய அழைப்பில் இல்லையோ அவர்கள் தடுமாறுவது கண்டிப்பாக நடக்கும். ஒன்று என்ன இருக்கணும்? இட் மஸ்ட் பி டைரக்ட் காலிங். அழைப்பு எப்படி ஆபிரகாமுக்கு கதை பிடித்தார்? நேரடியாக கர்த்தரை போய் அழைத்தார். ரெண்டாவது, அவன் பார்க்குற மாதிரி அவன் கேட்குற மாதிரி அழைத்தார்ல. இன்றைக்கி அநேக ஊழியர்களுக்கும் அநேக ஊழியஞ்சவங்களும் பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஒரு கூட்டத்துக்கு போனால் தீர்க்க தரிசனமாக சொன்னாங்க, இந்த கூட்டத்தில் 7 பேரை கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. எத்தனை 7 பேருன்னு தெரியாது நமக்கு, ஆனால் நம்ம ஒரு ஆளுன்னு வந்து புறப்பட்டுறோம். மெரினா பீச் பழைய சீர்நேரங்க இருக்கும்போது அசோக் ப்ரேயர் குரூப்பிலேருந்து ஒருவர் போயிருந்தார். போயிட்டு அடுத்த நாள் ஒரு முகமெல்லாம் புன்னகை, பிரதர் கர்த்தர் என்ன அழைச்சார் பிரதர். ஏன்னா அங்கே பாஸ்கர் அப்படின்னு சொல்லி அங்கே பேசின ஊழியக்காரர், பாஸ்கர் கர்த்தர் உன்னை அழைக்கிறா, கர்த்தர் உன்னை பிரச்சனையை நீக்குகிறான்னு சொன்னாராம். எனக்கு ஒரே சந்தோஷம். யார் இவர்? இவர் தான் பாஸ்கர், போனவர் தான் பாஸ்கர். ஒரே சந்தோஷம் இருக்குது. என் பேரை சொல்லி கூப்பிட்டாங்க பிரதர். அடுத்த மாதம் அந்த ஊழியத்துண்டு பத்திரிகையில் பார்த்தா ஆந்திராவிலேருந்து 2 பேர் எழுதியிருக்கிறான், நான் தான் அந்த பாஸ்கர்னு. ப்ளீஸ் சொல்லுவாங்க. அவங்கவுங்களா ஃபில் இந்த பிளாங்கில் போட்டுக்க வேண்டியது தான். யார் இவர்? ஏன்னா நம்ம ஊரில் பாஸ்கருக்கு ஒன்றும் பஞ்சம் இல்லையே, சாந்திக்கெல்லாம் பஞ்சமே கிடையாதுல்ல. இஷ்டத்துக்கு என்னவா ஒன்று அடிக்கலாம். ஒருவேளை கர்த்தர் அவங்களுக்கு யாரை சொன்னான்னு உங்களுக்கு தெரியாதுல்ல. அகஸ்டின்னு சொல்லலாம். சென்னையில் உள்ள ஒரு ஊழியக்காரு 2 முறை என்னை சொல்லி கூப்பிட்டுருக்கிறாரு, பேரை சொல்லி கூப்பிடல. ஒரு முறை அசோக் பிரேயர் குரூப்புக்காக நான் ஒரு மீட்டிங் நடத்தும் போது ஒருத்தர் வந்து சொன்னார், அந்த பேச வந்தவர் சொன்னார், மீட்டிங் முடியும் போது நான் வெளியே போகிறதுக்கு, ஏன்னா என் திருவற்றிலேருந்து தாம்பரம் வரைக்கும் நான் ராத்திரி ஓடணும், அதுக்காக என் ப்ரீஃப் கேஸ்லாம் எடுத்துகிட்டு அந்த டோரில் நிற்கிறேன். அவரை என் ஆத்மாவை சொன்னால் கர்த்தரை ஸ்தோத்திரின்னு வெளியே போய் சொல்லணும்னு நான் நின்றுட்டுருக்கிறேன். ஆனால் அவர் முடிக்க போகிறவர் என்ன பண்ணா தெரியுங்களா? அது என் ஆத்மாவை சொல்லாமல் நேராக நான் இருக்கிற இடம் வரைக்கும் அப்படியே ஆவியில் நிரம்பிட்டே வந்தார். அந்நிய பாஷை பேசிட்டு கிட்ட வர வந்து திரும்பி போனார். நான் கண்ணை மூடி நிற்கிறேன், கிட்ட வர்றது எனக்கு தெரியுது, நான் அமைதியாக நின்று போயிட்டார். அப்புறம் அவர் சொல்கிறாரு, நேற்று ராத்திரியை கர்த்தர் என்கிட்ட பேசினார், நாளைக்கு இந்த பிரேயர் குரூப்லேருந்து ஒருவனை கர்த்தர் முன்னேற ஊழியத்துக்கு அழைக்கிறார், அவரை அடையாளம் காட்டத்தான் கர்த்தர் இன்னைக்கு அனுப்பினார் அப்படி சொல்லிட்டு யாருன்னு சொல்லலை. அவர் மீட்டிங் முடிஞ்ச பிறகு சொன்னார், ஒன்றை தான் கர்த்தர் கூப்பிட்டார், அதான் உங்ககிட்ட வந்தேன், ஒன்றை தான் கர்த்தர் கூப்பிட்டாரு, நான் பேசாமல் இருந்தேன். ஒன்று சொன்னார், என்ன கர்த்தர் கூப்பிட்டான்னு சொல்ல பேசாமல் நிற்கிறேன், கர்த்தர் கூப்பிட்டாருன்னா கர்த்தர் என்ன கூப்பிடுவார், உங்கள் மூலமாக கூப்பிட்டா நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு. ஒன்று அவர் சொன்னார், அப்போ நான் கர்த்தர் போய் சொல்கிறாரா? நான் கர்த்தர் போய் சொல்கிறேன்னு சொல்லலை, என்னை கூப்பிட்றதுக்கு அவருக்கு நான் அவ்வளோ பயமா? என்ன கூப்பிட்டானா ஏன் என்னை கூப்பிட்டேன்னு சண்டை போட்டுருவோன்னு உங்கள்கிட்ட ஒன்று சொன்னார்னா அப்போ கோழை கடவுள் தானே, அந்த கடவுள் நான் ஊழியம் செய்ய விரும்பலை. அப்போ பக்கத்தில் சொன்னாங்க, அந்த ஆள் ஏற்கனவே ஊழியம் பண்ணிட்டு தான் ஒர்க் பண்ணிவிட்டு ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கிறான், இல்லை முழு நேரமாக அழைக்கிறார். நான் சொன்னேன், அவர் என்ன கூப்பிட்டுட்டு நான் வரேன் போங்க. என்ன ஆச்சரியம்னா 5 வருஷத்துக்கு பிறகு இன்னொரு மீட்டிங்கில் நான் இருப்பதே அவருக்கு தெரியாது, கண்டிப்பாக தெரிய வாய்ப்பு இல்லை. ஆனால் மறுபடியும் சொன்னார், இந்த கூட்டத்தில் ஒருத்தர் இருக்கிறான், கர்த்தர் அவனை ஏற்கனவே கூப்பிட்டாரான் போகலை, மறுபடியும் கூப்பிடுகிறார். நான் அப்பவும் தீர்மானமாக சொல்லிட்டேன், நான் வேணும்னா அவர் எங்கிட்ட பேசட்டும், அப்படி என்ன அவர் எனக்கு சண்டைக்காரரா என்ன? இல்லை எனக்கு பயந்துட்டு இன்னொருத்தர் போய் சொல்லுவார்னா நான் அவருக்கு ஊழியம் செய்ய, நான் ஊழியம் செய்து தான் இருக்கிறேன், என்னை அழைக்கட்டும் நேரடியாக, நான் வரேன். கர்த்தர் ஒரு நாள் என்கிட்ட நேரடியாக பேசினார், கர்த்தர் ஒரு நாள் என் வாழ்க்கையில் ஒரு சூழலை உருவாக்கினார். அப்போ நான் தீர்மானம் எடுத்தேன், கர்த்தர் கூப்பிட்றாரோ இல்லையோ நான் கண்டிப்பாக ஊழியம் செய்ய வேண்டிய காலம் இது என்று நான் அறிந்து நானே வேலை தூக்கி போட்டு நான் போட்டு வேலைக்கு ஊழியத்து வந்துட்டேன். இன்னொருவர் மூலமாக அழைத்து வந்தால் என்னாகும் தெரியுங்களா? நாளைக்கு பிரச்சனைகள் வரும்போது நம்ம தாக்கு பிடிக்க மாட்டோம். இந்த அழைப்பில், ஆபிரகாமின் அழைப்பில் என்னை கவர்கிற மிக முக்கியமான பகுதி இதுதான். என்ன விசேஷம் அப்படின்னா, இட் வாஸ் டைரக்ட், இட் வாஸ் விசிபிள், இட் இஸ் ஆடிபிள். 3 காரியங்கள் அழைப்பில் கண்டிப்பாக இருக்கணும். நான் இதை தொடர்ந்து உங்களோடு பேச விரும்புகிறேன்.